ஹலோ எவ்ரிவன். ஒரு கப்புள் ஒரு கல்யாணம் அப்புறமா அவங்களுக்கு ஒரு ரெண்டல் ஹவுஸ் இருந்தால் கூட அவங்களோட ஓன் ஹவுஸாக இருக்கும். யாரோரே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட ஓன் டைம் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஓன் ஃப்ரீடமில் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது அது ஒரு லைஃப் சொல்ல முடியாத ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் தான். அது கொஞ்ச நாள் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மறுபடியும் கிடைக்கும், அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். ஆனால் அது கிடச்சிருக்க மூமெண்ட் நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு அது ரெண்டல் ஹவுஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு என்ன ஊரில் சொந்த வீடு இருந்தால் கூட அது நம்மளோட ஓன் ரெண்டல் ஹவுஸ், நம்மளோட ஓன் ஹவுஸ் இருக்கும்போது அது ஒரு ஃபீலிங்ஸே ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லை, இது இப்படி தான் வெட்டணும், இது இப்படி தான் பண்ணணும், இது இப்படி ஆக்கணும்னு சொல்லிட்டு அம்மா வீடும் சரி மாமியார் வீடும் சரி எல்லா இடத்துலையும் ரூல்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம ஹஸ்பண்டை சீக்கிரம் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். சாப்பாடு வேணும்னா சாப்பிடலாம், இல்லைனா வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கிச்சனில் ரெண்டு பேரும் வேலை செய்கிறது, அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாம் சின்ன சின்ன லிட்டில் பிட் மூமெண்ட் தான். ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்ன சண்டை நடந்தாலும் அவங்க தான் நம்மளை கன்வின்ஸ் பண்ணணும், நம்ம தான் அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணணும். அதெல்லாம் மூமெண்ட் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் மறுபடியும் லாங் டிஸ்டன்ஸில் வந்துட்டோம். ஆனால் கொஞ்ச நாள் தான், மறுபடியும் கூடயே சீக்கிரம் அவங்கக்கிட்ட போகலாம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆனால் நான் மிஸ் பண்ணுறது ரொம்ப என்னுடைய வீடு, என்னுடைய கிச்சன், அது ஒரு இடம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வருது. ஸோ அப்படி யார் யாருக்கு ஃபீல் ஆகுது, யார் யாருக்கு அது மூமெண்ட்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. பை பை.